நல்ல மொறு மொறுன்னு கடலை பக்கடா மசாலா கடலை வீட்லேயே செய்யலாம். அதுவும் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. நான் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற கடலை மாவு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டலாம். இந்த மசாலா கடலை பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் தான் வரும், நம்ம காரம் சேர்க்காதனால. உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்க போகிறேன். வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கலாம். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த வேர்க்கடலையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. இதுதான் அந்த வேர்க்கடலைக்கு நல்ல முறுமுறுப்பும் கொடுக்கும், அந்த மசாலாவும் நல்ல கோட்டாகும். இப்போ எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்ட பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அரிசி மாவு கடலை மாவு. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் மிக்ஸ் பண்ணாதீங்க, நம்ம அந்த ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தடவை குலுக்கி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால ஒன்று போல் கோட்டாகும். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க அளவு பார்த்திங்கன்னா இந்த 2 கப் கடலைக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டோம் பாருங்கள், அதில் உள்ள ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போல் தண்ணி தெளிச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த மசாலா கோட்டிங் போதுன்னா நீங்கள் அதோடய நிறுத்திக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி தண்ணி தெளிச்சிட்டு மீதி இருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போவும் கை போடாமல் ஸ்பூனை வச்சே கலந்து விடுங்க அல்லது குலுக்கி விடுங்க. இப்படி பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கடலை ஒரு மாதிரி சேர்ந்து வரும் பாருங்கள், அந்த மாதிரி வராமல் உதிரி உதிரியாகவே இருக்கும். அப்படி உதிரி உதிரியாக இருக்கையில் தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கல ஈஸியாக இருக்கும். கையில் எடுத்து பார்க்கையில் இந்த மசாலா தடவின பிறகு கையில் எடுத்து பார்க்கையில் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கக்கூடாது. நம்ம நார்மல் பக்கடா மாதிரி சேர்ந்துருக்கக்கூடாது. வேர்க்கடலையில் நல்ல மசாலா கோட்டாயிருக்கணும். அப்போ தான் நல்ல பொரிச்ச பிறகு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலையை பொரிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கடலை மாவு சீக்கிரமாக கருத்து போயிடும். உள்ள வேர்க்கடலை பொரிஞ்சு வராது. குறைஞ்சி தீயில் வச்சு போடுங்க. நம்ம கரெக்டாக மசாலா மிக்ஸ் பண்ணியிருந்தால் உதிரி உதிரியாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கரெக்டான பதமாக தான் இருக்கும். கலர் மாறி கோல்டன் கலர் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரையிலேயே நம்ம எடுத்து வச்சிடலாம். அந்த சூட்லேயே இன்னுமே நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டா உங்களுக்கு கடலை பக்கடா கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் சூடு பதமாக தான் இருக்கும். அடுத்த இதிலேயே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பான கடலை பக்கடா நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸோடு யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.